Vanakkam Hello, and welcome back to the second episode of let's talk politics. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பத்தி பேச போறோம்னாக்கா ஹர்ட் மென்டாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டோன்ட் forget டு சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ், ஷேர் அண்ட் லைக் திஸ் வீடியோ. இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பார்க்கணும், இல்லை இந்த சர்டன் டாபிக்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா டோன்ட் forget டு கமெண்ட் below what topics you guys want, so we will talk about it. ஸோ ரினிஷா, ஹர்ட் கம்யூனிட்டி இல்லைனாக்கா ஹர்ட் மென்டாலிட்டினா என்ன? So, herd mentality. It comes from mentality. That's when it shifts to herd community. So, herd mentality, எப்படி வருதுன்னா, it's when this individual, ஒரு person இருக்காங்க, இந்த பர்சனை வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்களோட தாட் எல்லாமே இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த லார்ஜர் number of groups, where whatever this large common people think or whatever they do is how this person, this individual is influencing herself with it. ஆனா அந்த இஷ்யூ பத்தி அவங்க சொந்தமா சுதாரிச்சு யோசிக்க மாட்டாங்க, blindly following the common people. ஸோ இன் பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட ஐடியாலஜி, ஒரு பர்சனோட choice of party will be influenced by the common people. And the common people வந்து what is the party that most of them support, what is the party that's going viral within them, that is what the individual will follow. So that is in the context of politics. ஓகே, ஸோ இது எப்படி நடக்குதுனாக்கா, ஏன் நம்ம அந்த மென்டாலிட்டிக்கு போறோம்? எல்லா பண்ணாலையும் யோசிக்க முடியும், பட் ஏன் நம்ம வந்து ஒருத்தவங்களோட இது ஃபாலோ பண்றோம்னாக்கா 4 பாயிண்ட்ஸ் வழியா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட். இப்போ எல்லா பேருமே வந்து ஒரு ஒரு இது வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து லட்சே ஒரு கேக் பிடிக்குதுன்னு வச்சுக்கோ, எல்லா பேருக்குமே கேக் பிடிக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஒரு பெரிய ஒரு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சாக்லேட் கேக் தான் பிடிக்குதுன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு முடிவு தெரில. அண்ட் அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஃபிட்டிங் லைக் சைக்காலஜிக்கலா ஐயோ இவங்களுக்கும் பிடிக்குது, நம்மளுக்கும் இவ்வளவு பேருக்கு பிடிக்குது, நம்மளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்குதா பிடிக்கலையான்றது வந்து செகண்ட் விஷயம். ஆனா அவங்களுக்கு வந்து ஓகே நான் எனக்கு வந்து சாக்லேட் கேக் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அது வந்து சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட். உங்களுக்கே வந்து லைக் நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம ஏன் ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு இதுல வந்து உங்களை நீங்களே செட் பண்ணிக்கிறது. செகண்ட் இது என்னன்னாக்கா ஃபியர் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட். நம்மளோட ஒப்பீனியனை சொன்னாக்க என்ன நினைச்சிருவாங்க, நம்ம வந்து டோட்டலி ஆப்போசிட்டா இருக்குமே, ஒருவேளை அதனால நம்மள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களா, இல்ல நம்மள்ட்ட பேச மாட்டாங்களா? ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். ஸ்கூல் டேஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ஹீரோ பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், பிடிக்கல இல்லைனாக்கா வேறன்னு சொன்னோம். இல்ல நீ so different. இல்ல பேச மாட்டாங்க, நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட் தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஓகே அவங்களுக்கு பிடிச்சதா நம்மளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு மாறுவாங்க. இப்போ பிடிச்ச மூவி, சாப்பாடு, மியூசிக் ஜானா, அது எல்லாமே வந்து அதுல இதுல தான் வரும். அது வந்து ஃபியர் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட். ஐயோ நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க, நம்மளும் அவங்க கூட சேமா இருக்கணும், ஃபிட்டிங் பண்ணணும், அவங்க இதுக்கு போயிட்டாங்க, இந்த படத்துக்கு போயிட்டாங்க, நம்மளும் போகணும், அவங்க வந்து இவங்களை சப்போர்ட் பண்றாங்க, நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். தேர்ட் என்னன்னாக்கா சோஷியல் ப்ரெஷர். சோஷியல் ப்ரெஷர் என்னன்னாக்கா நம்மளை சுத்தி உள்ளவங்க எஸ்பெஷலி நம்ம கூட க்ளோஸா உள்ளவங்க எல்லா பேருமே வந்து ஒரு ஏன்னு சொன்னாங்கன்னாக்கா நம்மளும் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ நம்மளும் அதை செய்யணும், இல்லைனாக்கா நம்ம அது இட்ஸ் நாட் நார்மல், இட்ஸ் அப்நார்மல் அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டு நம்மளும் செய்வோம். ஆக்சுவலி ஏன் அது வந்து சோஷியல் ப்ரெஷர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் தென் அது இதுனாக்கா வந்து அது நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளுக்கு க்ளோஸா உள்ளவங்க கூட நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், நார்மல் காமன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பாலிட்டிக்கல் இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். காமன் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னாக்கா எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் மேரிட், எவ்ரி ஒன் இஸ் ஃபாலிங் இன் லவ், ஆனா நான் மட்டும் ஒன்றும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் சம்டைம்ஸ். ஆனா எல்லா பேருமே லவ் பண்றாங்க, எல்லா பேருமே கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் ப்ரெஷர், ஐயோ இத்தனை வயசுக்குள்ள நம்ம இது செஞ்சிடணும்,
இத்தனை வயசுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிடணும், இத்தனை வயசுக்குலாம் வந்து இல்லைனாக்கா அது ஒரு பெரிய இதாகவும் சம்டைம்ஸ் பேசுவாங்க. இப்போ லட்சே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். I'm 23 and I'm single. அது நான் வந்து வெளியே வந்து யார்கிட்ட சொன்னேனாக்கா சான்ஸே இல்ல, டோன்ட் லை, ஐ டோன்ட் திங்க் சோ யூ ஆர் சிங்கிள். எப்படி எப்படி முடியும்? லைக் முடியுமே, நான் தான் சொந்தோ பட்டார் லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன் இருக்கக்கூடாதா டிஃப்ரெண்ட்? அந்த மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தரும். அது வந்து நம்மளோட நார்மல் லைஃப்னு வச்சுக்கோ. சோஷியல் ப்ரெஷர் வந்து பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளோட ஃபேமிலி சொல்றது, அதாவது ஃபேமிலி வந்து ஒரு சர்டன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா, வளர்றப்ப நம்மளும் அதை கேட்டு வளர்றதுனால நம்மளும் வந்து வி வில் பி சப்போர்ட்டிங் தட் அன்டில் நம்மள யாராச்சும் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து மாத்துச்சுன்னா தான் வந்து நம்மளோட தாட்ஸ் மாறுமே, சப்போர்ட் மாறுமே தவிர, மற்றபடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நம்ம ஃபேமிலி என்ன சொல்றாங்களோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் வியூஸும் இருக்கும். அண்ட் ஃபார்த் இஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இம்பேக்ட். இந்த கரண்ட் டைம்ல எல்லா பேருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றது அப்படி ஐயோ அவங்க சொல்றாங்க அவங்களோட ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் வந்து ஐ திங்க் நான் நிறைய பார்த்தது எங்கனாக்கா, ஸ்கின் கேர் மேக்கப் விஷயத்துல. இப்ப டிக்டாக்ல எல்லாம் நிறைய ஸ்கின் கேர் எல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு நான் இந்த க்ரீமை பாய்க்கிறேன், இந்த க்ரீம் பாய்க்கிறதுனால தான் நான் சோப்பா இருக்கேன், என் முடி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா உடனே போயிட்டு அந்த ப்ராடக்டை வாங்குறது. அது என்ன உங்களோட ஸ்கின்க்கு ஒத்து வருமா, உங்களோட ஸ்கின் கன்சர்ன் என்ன, உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு கூட யோசிக்காம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வாங்கி பாய்க்கிறது. அப்புறம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிக்டாக்ல அதுக்கு ஒரு வீடியோ செஞ்சு அந்த மாதிரியே வந்து ஒரு ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கோம். இன்ஃப்ளூயன்சர் சொல்றது நம்ம கேட்கறது, நம்ம செய்யறது. அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றதுக்கு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, ஃபாலோவர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்றது, அந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருக்கோம். ஸோ இதனாலதான் வந்து ஹர்ட் மென்டாலிட்டி வருது. ஓகே, இந்த ஹர்ட் மென்டாலிட்டிக்கு, இந்த ஹர்ட் கம்யூனிட்டிக்கு என்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்? ஸோ நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இன் பொலிட்டிக்கல் கான்டெக்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இன் பொலிட்டிக்கல் கான்டெக்ட், நான் அவர் ரீசெண்ட் 2 years பேக் நடந்த ஜெனரல் எலெக்ஷன் PRE 15ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, there was a huge influence of media towards voters in the election. And அந்த டைம்ல வந்து மீடியால வந்து எந்த பார்ட்டி வந்து நல்லா வீடியோ போடுதோ அந்த பார்ட்டிக்கு தான் ஃபுல் சப்போர்ட், மோஸ்ட்லி பை யங் voters. ஸோ டியூரிங் that time TikTok, Twitter, everything was going on and on with few parties. அவங்களே வீடியோ போட்டு போட்டு அவங்களே லைக் யூஸ் த மீடியா டு இன்ஃப்ளூயன்ஸ் யங் voters. நம்ம பாதி நேரம் ஃபோனில் தான் இருப்போம். ஸோ மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வி கெட் இட் த்ரூ அவர் ஃபோன். ஸோ தீஸ் பீப்புள் ஹேஸ் ரியலி யூஸ்ட் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மைண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் டீனேஜர்ஸ் அண்ட் யூத், அவங்க வந்து ஒரு வீடியோ பார்த்தாங்களா, இந்த பர்டிகுலர் பொலிட்டிஷியன் வந்து பயங்கரமா பேசுறாரு, அவரோட பார்ட்டியை ப்ரொமோட் பண்றாரு, அவரு எவ்வளோ கேப்பபிளா அவர் காமிச்சுக்கிறாரு, அது வந்து அப்படி பிலீவ் பண்ணிட்டு நம்ம ஓட் போடுவோம். பட் they won't go and research thoroughly about this politician. What was his contribution before this to the community? What என்ன ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பா போட மாட்டாங்கல்ல. அவருக்கு ஓட் போயிடும். அவரை பத்தி நல்லதா பேசணும், அவரோட ஊழல்லாம் என்னதுன்னு கண்டிப்பா போட மாட்டாரு. அண்ட் this person who is viewing also, they wouldn't care to find because they have been solely influenced through these videos. So and also not forget, இப்போ புதுசா சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு கேன்சல் கல்ச்சர். இந்த கேன்சல் கல்ச்சர் வந்து என்னன்னா, the moment an influencer or artist or politician, anyone in the public figure, the moment they do something wrong or something, they have some issues lah, they have scandal issue or whatever, உடனே cancelled. சொந்தோலா இப்ப புதுசா என்னது, இந்த கொரியனோட ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க பாருங்க, அவங்களோட இஷ்யூஸ்லாம் வெளிப்படுத்தும் போது, ஓ பிஃபோர் திஸ் சொந்தோலா கிம் சோஹியன் அவரோட டிராமாஸ்லாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நீங்களாம். அவர் வந்து எவ்வளோ ஒரு ஹை பேட் கொரியன் ஆக்டர்.
அவர் என்ன டிராமா எடுத்தாலும் ஹீஸ் டிராமா வில் கோ ஹிட். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு ஆக்டரை திடீர்னு அவரோட பழைய காலத்தோட சீக்ரெட்ஸ்லாம் வெளியாக்கிட்டோன்னே he got cancelled. That is how cancel culture works. The people started to see him in a bad way. அவ்வளோ நல்லா ஓ உருகுவாங்க அப்படி அவ்வளோ புடிச்சு போய் ஒரு ஹோல் கம்யூனிட்டிக்கே புடிச்சு போன ஆக்டரு ஒரு ஒன் இஷ்யூனால everyone hates him. They don't see already your capability as an actor. They don't see already how much you have put effort throughout the years. You're terus be cancelled. So that is some of the examples. And இப்பெல்லாம் social media is like a power for this hurt mentality, which causes this hurt mentality to come, especially the ones who mostly influence are the young people. The young people, because we are very easily to believe, be manipulated, believe. Number what we are lacking here is the mengkaji padang research. Why is this person saying this? We lack the research kind of thing, you know. We need to increase that thing where உடனே பார்த்தோன்னே நம்பிடக்கூடாது. You need to do a thorough check every time before you believe a statement or what. Go back and do your research on what it actually is. Go back to the history of it. நீங்க உடனே எடுத்தோன்னேலாம் நீங்க cannot believe. So yeah, our young people are very easily to be manipulated and influenced. So those are some of the example lah. and we are talking about that. இப்போ நம்ம இப்படி கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே நம்ம வந்து பிலீவ் பண்ணிடுவோமா, அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்னன்னு கூட தெரியாது. யூ டோன்ட் ஈவன் நோ த மீனிங். லைக் யூனோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ த மீனிங் என்னன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு போயிட்டு அப்படியே சப்போர்ட் கொடுப்பாங்க. அது என்ன மோட்டிவ், என்ன அப்ஜெக்டிவ், லைக் துஜுவான் எதுவுமே தெரியாது. அதை பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அப்படியே போயிட்டு சப்போர்ட் பண்றது. அதனாலதான் ஒண்ணு என்ன நடக்குதுனாக்கா, இந்த பொலிட்டிக்கல் இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன், நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், ப்ரொபகண்டாலாம் எதனால? உங்களாலதான். இந்த மாதிரி நம்மளே சத்துக்கத்தான் நம்மளும் அந்த ஹர்ட் மென்டாலிட்டி தான் நம்மளாலதான். இப்போ எல்லா பேருமே வந்து ஓகே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஈஸியா வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்த கூட ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அண்ட் த்ரூ வாட்? த்ரூ மீடியா. வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் பண்றது, டிக்டாக்ல ஸ்ப்ரெட் பண்றது. இதனால என்ன நடக்குது? இப்ப நம்ம நேஷான்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, negara yang berbagai etnik, kaum dan agama. We are very diverse-ஆன ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியா இருக்கிறப்ப இட்ஸ் வெரி ஈஸி டு பிரேக் அஸ். அந்த பிரேக் பண்ண என்ன பண்ணோம்? சென்சிட்டிவான, அதாவது ரேஷியல் சென்சிட்டிவான விஷயங்களை வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்போதான் வந்து இந்த ரெண்டு சைட் குரூப் வருவாங்க. இன்னொரு சைட் வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை ஒப்போஸ் பண்றவங்க, அதை வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க அதை சப்போர்ட் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி. அந்த கான்டெக்ட் என்னன்னு தெரியாது. நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்றோமா இல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பிலீஃப் வந்து அது கூட வந்து கோஆர்டினேட் ஆகுதா அதெல்லாம் தெரியாது, அதாவது ஒத்து போகுதா அதெல்லாம் தெரியாது. பட் நம்மளோட நம்ம கூட இருக்கிறவங்களும் அதை ஒப்போஸ் பண்றாங்க, ஸோ நம்மளும் அதை ஒப்போஸ் பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்களும் அதை சப்போர்ட் பண்றாங்க, நம்மளும் அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். பட் ஒன்லி திங் இஸ், இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும்னாக்கா, வி ஹேவ் டு திங்க், வி ஹேவ் டு கிரிட்டிக்கலி திங்க். ஒரு இது நம்மளோட ஒரு ஸ்டான்ஸ், அதாவது ஸ்டான்ஸ்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் பண்ணல, ஒரு டிபேட் இதுன்னு வச்சுக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஒரு இது இருப்பாங்க, சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணாதவங்க அதை வந்து ஒப்போஸ் பண்ணி பேசுறவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு குரூப்புக்கும் போறதுக்கு முன்னாடி நடுவுல இருக்கிறப்ப அது வந்து நீங்க பிலீவ் பண்றீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அது என்ன டாபிக், என்ன பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, உங்களுடைய தாட் என்ன அதை பத்தி அப்படின்னு. இட்ஸ் ஓகே, லைக் இட்ஸ் ஓகே. நீங்க ரெண்டு சைடுமே போல நடுவுல இருக்கீங்கன்னாக்கா இட்ஸ் ஓகே. இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னாக்கா இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே டு ஃபீல் அது. எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நம்ம ஒப்போஸும் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் ஹஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் இதனால பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குதுனாக்கா,
being a democratic country, I think we are giving up our democratic power. இப்போ மெஜாரிட்டி வந்து டெமோக்ராட்டிக்ல இதுதான் வேணும்னு சொன்னாக்கா, ஓகே தட் இஸ் டெமோக்ரஸி. பட் நம்மளுக்கு வந்து டெமோக்ரஸில வந்து ஒரு இது இருக்கு, விச் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கோ இல்லை நம்மளுடைய ஒப்போசிஷனை வந்து சொல்றதுக்கோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷனையே நீங்க விட்டு கொடுக்கணும், அந்த உரிமையை நீங்க விட்டு கொடுக்கணும் தானே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப டெமோக்ரஸி தான் குறையும். டெமோக்ரஸியோட இதே வந்து மக்கள் இது பண்றதுதான். மக்களே வந்து பாலிட்டிஷியன் சொன்ன அல்லாது இல்லைனாக்கா என்ன சொல்றது, பாலிட்டிஷியன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண அந்த விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணாக்கா அது எப்படி டெமோக்ரஸியா இருக்கும்? ஸோ அதனாலதான் வந்து என்ன இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் how many followers you got, it's about how many people are actively thinking and making decisions for themselves. நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்க ஃபாலோவர்ஸா போறீங்களா, அது தப்பு இல்லை. இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றத நீங்க செய்றீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. பட் பாலிடிக்ஸ்ன்றப்ப அது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. It's very different. You have to think critically in order for you to be smart in making a decision. If you want to go with it or you want to go against it, it's okay to go against it and to not be in one of the herd mentality and the community irukkalanaka, it's okay. Yeah. And speaking of what you were saying, இப்ப social mediaல especially this TikTok culture, எல்லாரும் எங்க இருந்து தெரியல வந்துருவாங்க ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு. இவங்க எப்படி சொல்றாங்கன்னா ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு வந்துருது. But they don't actually like know much about the issue. ஆனா பாட்டுக்கு ஒரு வீடியோ செஞ்சு ஒப்பீனியன் கொடுத்துட்டு போட்டுருது. And just that one video is causing another person to give opinion. நானும் ஒப்பீனியன் கொடுக்குறேன்னு they are causing a huge like fight in the comment section itself, and it's a big problem, especially in the sensitive issues குலாம் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் தட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மத கலவரமே அதுல நடக்குது தெரியுமா. அந்த ரேஸ் பர்சன் இந்த ரேஸ வந்து கீழ்த்தனமா பேசுறது, அவங்க வந்து பாலாஸ் பலே பண்றது. What is this? We live in a multicultural country where we are taught since our independence, we are taught to live together in harmonious. But what is happening here? Just because இவன் ஒருத்தன் கிள்ளி விட்டது நீங்க எல்லாம் go against each other, is it? So please guys, our role as a person, we have the ability to think for ourselves. So please be able to சொந்தமா சிந்திக்க ட்ரை பண்ணுங்க. டோன்ட் உடனே ஆளுங்க செய்யறாங்க ஆளுங்க சொல்றாங்கன்னு you follow everything. And another thing we have to also like see is that இந்த டீனேஜர்ஸ் தான் இதெல்லாம் அட்டிப்படுறதே அவங்கதான். ஸோ நம்ம டீனேஜர்ஸ் தான் நம்மளோட ஃபியூச்சர். அவங்களே இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியா தாங்க அடுவிலே அதான் இந்த சோஷியல் மீடியா தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. as this time where our teenagers are very active in social media. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா காலத்துல எல்லாம் சோஷியல் மீடியா எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டு போனு அப்புறம் போன் பூத், those kind of things. Their entertainment and their media was only newspaper. டெலிபோன் பூத்ல போயிட்டு அந்த 50 சென்ட் பேசுறது, அவங்களுக்கு இந்த மத்த விஷயம் பேசுறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசுறாங்க. பட் பிகாஸ் we have social media நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஆனா அது உண்மையா அது பொய்யான்னு நம்மளுக்கு அனலைஸ் பண்ண அந்த எபிலிட்டி வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ப்ளீஸ் go and analyze everything that you just simply scroll and see in TikTok or in any other social media. So we need to really reform. அது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி வந்து we will be telling our parents,
நீங்க Facebookல வர்றதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க WhatsAppல வர்றதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம தான் அதை நம்பிட்டு இருக்கோம். ஆமா. அதான் நம்ம தான் நம்பிட்டு இருக்கோம். ஒண்ணு என்னன்னாக்கா, ஓகே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருதா, அது வந்து நம்பவே வேணாம், இல்ல அதை சப்போர்ட் பண்ண அப்படின்னு நாங்க சொல்லல. நம்மனால போனை எடுத்து அந்த மெசேஜை பார்த்து திங்க் பண்ற வேலையில வந்து இதே வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி போட்டுக்கிட்டோமோ உடனே போய் கூகுள்ல செக் பண்றது, how old is விஜய், how old is சூர்யா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. அந்த டைம்ல இந்த மாதிரி மெசேஜ் வந்து இருக்கிறப்ப போயிட்டு செக் பண்ணலாமே எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல. கருத்து அதாவது இப்ப சொன்னாங்கல்ல ஒப்பீனியன்ஸ் வந்து எல்லா பேரும் சொல்றாங்கன்னு, நாங்க தப்பு சொல்லல. பட் ஒப்பீனியன் சொல்றது நீங்க கரெக்டா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களையும் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் வி நீட் அ ப்ராப்பர் ஒப்பீனியன். அகெயின்ஸ்டாவோ இல்ல வந்து இருந்தாதான் அது டெமோக்ரஸி, அதுதான் நம்மளோட நாடு. எஸ். அப்படின்னு சொல்லிட்டு I think we're gonna finish this video and see you guys in another episode of Let's talk politics.